ஃப்ரைடே ஈவினிங் பெருசாக ப்ரீவியஸ் டேவே வந்து நெக்ஸ்ட் டேக்கான ஒரு சில ஒர்க் ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். பட் அன்றைக்கி வல்லாரக்கீரை டியூஸ்டேவே வாங்கிட்டு வந்திருந்தது. அது ரெடி பண்ணவே இல்லை. ஸோ ஓகே நெக்ஸ்ட் டே ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி நைட்டு அதுதான் பண்ணிகிட்ருந்தேன். பெருசாக அதில் க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. தண்ணு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் வேஸ்ட்டாக இருக்க ஒரு சில கீரைலாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் நைட்டே வந்து குழம்புக்கு வந்து சுண்டல் சூப் பண்ண வச்சுருந்தேன். நான் அது கூடவே சுண்டல் வேர்க்கடலை அது வந்து சாலட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு தனித்தனியாக சூப் பண்ண வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சாலட்க்கு ரெடி பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சுண்டலும் பாயில் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் கத்திரிக்காய் மாதிரி காரக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் ரைஸ் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கஞ்சி மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு முருங்கைக்கீரை தனியாக பாயில் பண்ணி ரைஸ் தனியாக பாயில் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். முருங்கைக்கீரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பாயில் பண்ணதால் அதே பொரியல் பண்ணிக்கிட்டேன். ஸோ வல்லாரக்கீரை நெக்ஸ்ட் டே ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு அப்படியே வச்சுட்டேன்.